இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு அடுத்த நாள் மின்னல் தாக்கிய தென்னை மரத்தின் அடிப்பகுதியில் முளைத்து வளரும் மிகப்பெரிய பிளேட் அளவிலான பூஞ்சைதான் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மெகா கோலிஃபியா ரோட்மேனியா எனப்படும் குடை வெள்ளை காளான் பூஞ்சை. இது பெசிடியோமைசிஸ் வகைப்பை சார்ந்த அகாரிகேல்ஸ் துறையை சார்ந்த குடைக்காளான்கள். மிக வெள்ளை நிறத்தில் காணப்படும் இக்காளான்கள் உண்பதற்கு மிகுந்த சுவையுடையவை. இதன் விட்டம் சுமார் 35 to 40 சென்டிமீட்டர். ஒரு காளான் சுமார் 1.5 கிலோ எடை கொண்டவை. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த 3 காளான்களும் 10 காலை மலைப்பகுதியின் மின்னல் தாக்கிய ஒரு தென்னை மரத்தடியில் இருந்து கனமழைக்கு அடுத்த நாள் பறிக்கப்பட்டவையாகும். காளான்களின் அடிப்பகுதியில் காணப்படும் கில்ஸ் அல்லது நுண்தட்டுகளின் உட்பகுதியில் அதிக அளவு ஸ்போர்கள் காணப்படுகின்றன. மின்னல் தாக்கும் போது ஏற்படும் மின் அதிர்வும் நைட்ரஜன் சத்தும் மழைக்கு பின் பூஞ்சைகளின் அபரிதமான வளர்ச்சியை தூண்டுவதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இடி மற்றும் மின்னல் ஏற்பட்டு மழை தோன்றும் போது அந்த மழைக்கு அடுத்த நாள் அதிக அளவு பசிடிய கனியுறுப்புகளை இக்காளான்கள் தோற்றுவிக்கின்றன. தென்னை மற்றும் பனை மரத்தின் வேர்களில் மைக்ரோ வைசாக்களை பரப்பி கூட்டு வாழ்க்கையை மேற்கொள்கிறது இவ்வகை பூஞ்சைகள். இவ்வகை தாவரங்கள் இறந்த பின்பு மழைக்கு பின் அதிக பசிடிய கனியுறுப்புகளை தோற்றுவித்து குடை போன்ற அமைப்பில் அதிக அளவு வளர்ச்சியை தூண்டுகின்றன இவ்வகை காளான்கள். இவை உண்பதற்கு மிகவும் ஏற்றவை. மிகுந்த சுவை மிகுந்த காளான்கள் இப்பகுதி மக்களால் அதிக அளவு பறித்து உண்ணப்படுகிறது. மெகா கோலிஃபியா ரோட்மேனி இடிமின்னல் காளான் மழைக்கு பின் தோன்றும் ஒரு அதிசயம்.